உலகளவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பணக்காரர்கள் மத்தியில் பல பேர்களை நமக்கு சொல்லலாம். ஆனால் அத்தனை பணக்காரர்களும் பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கார்களே தவிர, மக்களுக்காக எதை செய்கிறார்கள், எதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இந்த நாட்டில் ஒரு விதிவிலக்காக மாறுகிறது. அப்படி நமக்கு அம்பானியை கூட சொல்லலாம். மக்களுக்கு அவர் என்ன செய்து விட்டார், ஆனால் இன்னும் உழைப்புக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு மெத்தையில உறங்கிக்கிட்டு சாப்பிட வேண்டிய அம்பானிக்கு இன்னைக்கும் உழைக்கிறார் என்றால் பணம் அவர்களை கண்ணை மறைப்பதில்லை, அவர்களை விடுவதில்லை. இதுதான் பணம் என்று சில விஷயங்கள் இருக்கும்போது ஆனால் இந்த பணத்துக்கும் நல்ல இதயங்களை நமக்கு கொண்டுள்ள இந்த உலக சில மனிதர்களை பற்றி நமக்கு இந்த வீடியோல பேசாமல் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மனிதரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அந்த மனிதரை நமக்கு வீடியோ சொல்லுவோம். ஓகே, வாங்க வீடியோ போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொன்னது போலதான் இதில் நமக்கு பணக்காரர் உழைப்பிருக்கி, பணம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, சுகாதாரம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருந்தும் எல்லாமே நமக்கு இருந்தாலும் எதையாவது மக்களுக்கு செய்யணும், எதையாவது நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கிறவங்க மத்தியில் நமக்கு முக்கியமாக ஒரு சில பேர்களை எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய திரைப்பட நடிகர் அஜித் குமாரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்தில் அவர் செயல்பட்டாலோ கொண்டாலோ, அவருக்காக ஏதாவது ஒரு தப்பு கண்டாலோ, அவருக்கு ஏதாவது ஒரு தவறாக தெரிந்து விட்டாலோ அந்த நபரை கூப்பிட்டு அவருக்கான சில விஷயங்களை மாற்றி அமைப்பதும், அவருக்கான சிகிச்சைகளை தனிப்பட்ட முறையில் கொடுப்பதும் ஒரு வழக்கமாக வைத்துள்ளார் அஜித். இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது குட்பெட் அட்லி படத்துல ஒரு சம்பவம் அஜித்குமார் நடத்திருக்கிறார். படம் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது, அத்தனை இந்த வசூல் ரீதியாவுக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே வர. ஆனா இப்ப அதுதாங்க சஸ்பென்ஸ். எந்த உதவி எப்படி பண்றாரு, எப்ப பண்றாருன்னு நமக்கு தெரியாம இருக்கிறதுனால தெரியாமலே போய் கொண்டிருக்கு. இப்போ தெரிய வரும்போது அதை பற்றி பேசாம நம்மளால இருக்கவே முடியல. அதனால நமக்கு இதுல நிச்சயமாக பேசியாக வேண்டும். குட்பெட் அட்லி படத்துக்காக ஒரு இளைஞனுக்கு, கண் பார்வை தெரியாத ஒரு இளைஞனுக்கு அவருக்காக ஹைதராபாத்தை சென்று சிகிச்சையும் கொடுத்து அதற்காக பணங்களையும் லட்சக்கணக்கில் செலவு செய்து அந்த இளைஞனை குணப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த இளைஞன் குணப்பட்ட பிறகு எங்கு ஓடி சென்றாரோ தெரியவில்லை. அவர்களை தேடினார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு 2 நாட்களுக்குள் அந்த இளைஞன் நமக்கு நிச்சயமாக கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணம், கட்டளை அஜித் ஏற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த இளைஞன் கிடைத்தாரா, கிடைக்கலையா? நிச்சயம் கிடைத்திருந்தால் நிச்சயம் அடுத்த படத்திற்கு அஜித் அந்த இளைஞனுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கொடுப்பார். அந்த இளைஞனை எப்படித்தான் பாராட்டணும்னு தெரியவில்லை. ஆனா இந்த விஷயத்துல தலை பண்ணது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் யாரால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இன்னைக்கு கடவுள் ரூபத்தில் நமக்கு அஜித்தை பார்க்க இருக்கிறோம். அந்த அஜித் தான் இப்போது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல்வாதியா அல்லது தனிராஜ்யம் கொண்டதா, இல்லது ஒரு எம்எல்ஏயா, எம்பியா, இல்லது அரசியல் ரீதியாக இருக்கும் பதவியில் இருக்கும் உயர்ந்த மனிதர்களா, அல்லது இந்த உலகத்தில் போற்றப்படும் விஐபி அம்பானிகளா, இப்படி பல பேர்களை சொன்னாலும் அதற்கு நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அஜித்தை மட்டும் சொன்னார் அதற்கு மிகையாக இருக்கிறார். பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அம்பானியை போல் காசு பணம் உள்ள அஜித் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணமும் மனசாட்சியும் மனரூபமாக இருக்கிறது என்று பார்த்தால் அது நம் தல அஜித்துக்கு இருப்பதை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு பெருமைப்பட வேண்டும். தமிழ்நாடும் அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஜித்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.